பாதாளத்தை நோக்கி செல்லும் இந்திய ரூபாய் ஒரே நாளில் வீழ்ந்த பங்குச்சந்தை மற்றும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு. மோடி ஒரு தோல்வியடைந்த பிரதமர். நாடாளுமன்றத்தில் பொளந்து கட்டிய ராகுல் காந்தி. பதில் சொல்ல முடியாமல் திணறிய பாஜக எம்பி. குடியரசுத் தலைவருடைய நன்றி தெரிவிக்கும் முறையில் ராகுல் காந்தி பேசின பேச்சு ஒரே நேரத்தில் இந்திய பங்குச்சந்தைகள் வீழ்ச்சி அடையுது, இந்திய ரூபாய் சரியுது. இதற்கு பின்னணியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றதற்கு பின்பு முறையாக பட்ஜெட் அறிவிக்கப்படுது. இதுதான் முதல் முறை. இந்த பட்ஜெட்டே எக்கு தப்பா போய் நிற்கிது அப்படின்னு தான் சொல்லணும். குடியரசுத் தலைவர் அவருடைய உரையோட தொடங்கின இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவருடைய உரை மீது நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தில் முதல் ஒரு வாரத்தில் அனைத்து எதிர்க்கட்சி எம்பிக்களும் ஆளுங்கட்சி எம்பிக்களும் உரையாற்றுவாங்க. ஸோ அந்த வகையில் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு உரையை நிகழ்த்திருக்கிறார். பல்வேறு விஷயங்களை கேள்வியாக அடுக்கடுக்காக கேள்வி கேட்டிருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆளுங்கட்சியால பாஜகவால் பதிலே சொல்ல முடியாத தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கிறாங்க. அதை தான் வெட்ட வெளிச்சமாக பார்க்க முடியுது. இதுல அல்டிமேட்டா ராகுல் காந்தி ஒன்று செஞ்சது தான் வேற லெவலுக்கு பாஜக எம்பிக்களை அவங்களுடைய உணர்ச்சியை பொங்க வச்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். கொந்தளிச்சு போய் கூச்சலிட ஆரம்பிச்சாங்க. உங்கள் மனதை புண்படுத்தினதுக்காக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சர்காஸ்டிக்கா ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் கேட்டிருக்கிறாரு. அவர் என்னென்ன கேட்டாரு பல விஷயங்களை ராகுல் காந்தி கொஸ்டின் பண்ணியிருக்கிறாரு. அதற்கு எந்த ஒரு விதத்திலையுமே ஆளுங்கட்சி தரப்புல இருந்து பதில் சொல்ல முடியல. இதுக்கெல்லாம் ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் தான் மோடி ஒரு பெரிய லிஸ்ட், மோடியோ இல்லை அமித்ஷாவோ இல்லை வேற ஏதாவது ஒரு சீனியர் மினிஸ்டரோ ஒரு பெரிய லிஸ்ட்டை எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிறது வழக்கமான விஷயம்தான். ஸோ இதில் ராகுல் காந்தி என்ன பேசினாரு, ஏன் பங்குச்சந்தை இன்றைக்கு இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கணும், இந்திய ரூபாயினுடைய மதிப்பு புதிய உச்சத்தை தொட்டிருக்குது, இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவில் இப்படி இருந்ததில்லை, இதே மோடி அவர்கள் தான் எனக்கு 10 வருடம் ஆட்சியை கொடுங்க, நான் ஆட்சிக்கு வந்த உடனே இந்திய ரூபாயினுடைய மதிப்பு எந்த அளவுக்கு குறைச்சி கொண்டு வரேன் பாருங்க அப்படின்னு சவால் விட்டவர் தான் இந்த மோடி. 40 ரூபாய்க்கு கீழே கொண்டு வந்துருவேன்னு சொன்னார். இன்னைக்கு 87.7 ரூபா. கடந்த ஒரு வருடத்திற்குள்ளாகவே இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 1.5 பைசா, 1 ரூபா ஒரு 7 பைசா கிட்ட வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 83 ரூபா தான் இருந்தது, இன்னைக்கு இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய பொருளாதாரம் ஒரு மந்த நிலையை போய் தான் நேரம் மந்த நிலையை நோக்கி போகுது. இந்தியாவிற்குள்ளாக உற்பத்தி அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு, வேலை வாய்ப்பின்மை அதிகரிக்குது, வெளிநாடுகள்ல இருந்து பெரிய அளவுக்கு முதலீடுகள் இல்லை, அதுதான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பட்ஜெட் பெரிய அளவுக்கு பெருசா போடப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 லட்சம் ரூபா வரைக்கும் நாங்கள் வரியை விலக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா மோடியே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அப்படி பீத்திக்கிட்டு பேசியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நேரு ஆட்சி காலத்தில் 12 லட்சம் சம்பாதிச்சிங்கன்னா 4ல் 1 பங்கை நீங்கள் வரியை அரசுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்திரா ஆட்சி காலத்தில் 12 லட்சத்தில் 10 லட்சம் வரைக்கும் நீங்கள் வரி கட்ட வேண்டியது இருக்கும். ஆனால் நாங்கள் பாருங்கள் 12 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சாலும் 1 ரூபா கூட வரி கட்ட தேவையில்லை அப்படின்னு பெருமையாக பேசியிருக்கிறாரு. அன்றைக்கு காலகட்டத்தில் நேரு இந்திரா அவர்களுடைய காலகட்டத்தில் 10 லட்சம் 12 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா எவ்வளோ பெரிய பணக்காரராக நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு 10 லட்சம் 12 சம்பாதிச்சாலும் ஒரு வருஷத்துக்கு அவர் ஒரு நடுத்தர வர்க்க மக்களாக தான் கருதப்படுறாரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பெரும் பணக்காரர்கள் இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகள் கொடுத்துருக்குறீங்க. அன்றைக்கு 100 கோடி கிட்டக்க மக்கள் தொகை இருக்குது அப்படின்னா 10 லட்சம் 12 லட்சம் சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பீப்புள் தான் சம்பாதிப்பாங்க. அதுவும் அதிகபட்சமாக எடுத்துக்கிட்டா ஜமீன்தார்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் தான் சம்பாதிப்பாங்க. அவர்களுக்கு பணக்காரர்களுக்கு அதிகப்படியான வரியை போட்டு ஏழை மக்களுக்கு திட்டங்களை செயல்படுத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள். ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டைரக்ட் டாக்ஸஸ் ஒரு மாதிரியும் இன்டைரக்ட் டாக்ஸஸை ஹெவியாக ஜிஎஸ்டி மூலமாக ஹெவியாக போட்டுட்டு அது மூலமாக பணக்காரர்களுக்கு சலுகைகளை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் தான் ராகுல் காந்தியை முன் வச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட பணக்காரர்களுக்கான ஒரு கட்சி தான்
பிஜேபி அப்படிங்கிறத உறுதிபட அடிச்சு கூறியிருக்கிறாரு. ஸோ அந்த விவகாரம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய அதிர்வலையவே நாடாளுமன்றத்திற்குள்ளாக எழுப்பி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதோடு மட்டும் ராகுல் காந்தி நிற்கலை. கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையும் வந்து அவர் கவர் பண்ணியிருக்கிறாரு. இந்தியாவில் வந்து நம்ம உற்பத்தியை பெருக்கணும், வேலைவாய்ப்பு அதிகரிக்கணும்னா இந்தியாவிற்குள்ள உற்பத்தியை பெருக்கணும். ஆனால் அப்படி எதுவும் இங்கே நடக்கலை. அப்போதான் வந்து பொருளாதார வளர்ச்சி நடக்கும். ஆனால் இங்கே பொருளாதார வளர்ச்சி வந்து மந்த நிலையில் இருக்குது, வேகங்கள் வந்து குறையுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசியிருக்கிறாரு. குறிப்பாக மேக் இன் இந்தியா திட்டம்னு கொண்டு வந்தீங்க, அது ஒரு நல்ல திட்டம் தான், நானே வரவேற்கிறேன். ஆனால் அதில் மோடி ஃபெயில் ஆகிட்டாரு, அதை எப்படி செயல்படுத்தணும்னு தெரியல, அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு தெரியலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மேக் இன் இந்தியா திட்டம்னு கொண்டு வந்துட்டு இவங்க அசம்பிள் இன் இந்தியா அப்படின்னு மாற்றிட்டாங்க. சைனாவிலேருந்து மற்ற நாடுகள்லேருந்து பொருட்களை கொண்டு வந்து இந்தியாவில் அசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு இடமா மாற்றிட்டாங்க. மிகப்பெரிய இதில் வந்து கோட்டை விட்டுட்டாங்க இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் சைனாவோட நீங்கள் வந்து சைனாக்காரர்களை இந்தியாவுக்குள்ளே ஊடுருவ வச்சு 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் இன்ட்ரூஷனை வந்து அலோவ் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் ஒரு மாதிரி டேட்டா கொடுக்குறீங்க, அதே நேரத்தில் ஆர்மி சீஃப் வந்து ஒரு மாதிரி டேட்டா கொடுக்குறாரு. அவர் உண்மையை சொல்கிறாரு, நீங்கள் உண்மையை ஒத்துக்க மாட்டுறாங்க. இதில் எது உண்மை அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கேட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு அல்டிமேட் விஷயமே பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் உங்கள் நண்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவர் 2வது முறையாக அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி ஏற்கிறதுக்கு இந்தியாவிலிருந்து மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய தலைவரெல்லாம் அழைச்சிருந்தாங்க. ஆனால் இந்தியாவிலிருந்து மோடியை கூப்பிடலை. அதற்கு பதிலாக ஜெய்சங்கர் தான் போயிருந்தார். அப்போவே வந்து ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. என்ன அப்படின்னா, மோடி அவர்கள் மீது ட்ரம்ப் வந்து கோபத்தில் இருப்பதாகவும், ஏன்னா ட்ரம்ப் வந்து கடைசி நேரத்தில் வந்து யூஎஸில் வந்து அந்த எலெக்ஷன் நடக்கிறப்ப மோடியை கூப்பிட்டுருந்தார் எனக்கு ஆதரவாக வந்து. ஏன்னா அமெரிக்காவில் வந்து நிறைய இந்திய மக்கள் இருக்கிறாங்க, அதனால் அவர்கள் எல்லாரையும் எனக்கு ஓட்டு போட சொல்லி மோடியை சொல்லுங்கன்னு சொல்லி அவர் கூப்பிடுறப்ப மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போகலை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு என்னென்னா, மீண்டும் வந்து அங்கே வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி தான் வெற்றி பெறும், கமலா ஹாரிஸ் தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு கணக்கில் அவங்க இருந்தாங்க. அதனால் நம்ம ட்ரம்ப்புக்கு இப்போ ஆதரவு கொடுத்தோம்னா அது நமக்கு பேக்ஃபயர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கும் சொல்கிறாங்க. இன்னொன்று பிராமின் லாபி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. கமலா ஹாரிஸ் அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த சனாதன வழியில் வரக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறப்ப மோடி வந்து அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபைட் போனதாகவும், அதனால தான் ட்ரம்ப் அழைப்பை வந்து தவிர்த்திருக்கிறாரு. ஆனால் ட்ரம்ப் வெற்றி பெற்றதற்கு பின்பு ஜெய்சங்கர் போய் எப்படியாவது எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லி கெஞ்சினாரு அப்படின்னு நாடாளுமன்றத்திற்குள்ளாகவே ராகுல் காந்தி பேசின பேச்சு மிகப்பெரிய அளவில் பாஜக எம்பிக்களை கோபமடைய செய்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதற்கு தான் சர்காஸ்டிக்காக ராகுல் காந்தி வந்து ஒரு ரிப்ளையை கொடுத்துட்டாரு. உங்கள் மனதை நான் புண்படுத்தியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. ஸோ வழக்கம் போல் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். 50% மேலாக இந்தியாவில் ஓபிசி மக்கள் இருக்கிறாங்க. அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி எல்லாம் சேர்த்திங்கன்னா 75% மேலே இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருக்கும் நியாயமான விஷயங்கள் நீங்கள் இப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆணிபட உறுதிபட அங்கே சொல்லியிருக்கிறாரு. இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தெலுங்கானா மாநிலத்தில் ரேவந்த் ரெட்டி அவர்களுடைய அரசு இதை எடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த டேட்டாவையும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட 46% மேலாக ஓபிசி பிரிவினர் இருக்கிறாங்க, 16-17% மேலாக எஸ்சி எஸ்டி பிரிவினர்கள் இருக்கிறாங்க, 10% மேலாக மைனாரிட்டி பீப்புள் முஸ்லீம் மட்டுமே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தரவுகளை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து இன்றைக்கு காலகட்டத்தில் பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அன்னைக்கு ராஜீவ்காந்தி காலத்தில் மண்டல் கமண்டல் அப்படிங்கிற ஒரு வாதம் இருந்தது. அன்னைக்கு மண்டல் கமிஷனை வந்து ராஜீவ்காந்தி ஆதரிக்கலை. காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து எதிராக இருந்தது. அதனால தான் ஓபிசி வாக்காளர்களை அவங்க இழந்து போனாங்க. இன்றைக்கு அதே கான்செப்ட் தான் மோடியுடைய தோல்விக்கும் சரிவுக்கும் பாஜகவினுடைய சரிவுக்கும் காரணமாக அமையப்போகுது. ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விவகாரத்தில் ஃபேமாக உறுதியாக ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதை பேசுகிறாங்க. அப்படிங்கிறப்ப
அது வட மாநிலங்கள்ல, குறிப்பாக ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல ராகுல் காந்திக்கு ஆதரவாகவும், காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாகவும் பெருமளவு மக்கள் மத்தியில அவங்களோட இந்த இத எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது வந்து இன்னைக்கு பத்திரிகையாளர் சொல்லக்கூடியது, எப்படி ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு பெரிய தவற பண்ணி, காங்கிரஸ் கட்சி சரிவு மட்டும் இல்லாம, ஒரு பெரிய அளவுக்கு அன்னைக்கு பாஜக வளர்த்து விடுறதுக்கும் அது உதவியாக இருந்ததோ, அதே மாரி இன்னைக்கு மோடி மற்றும் பாஜக, ஆர்எஸ்எஸ் எல்லாமே ஒரே லைன் அப்ல சிக்க போறாங்க. அதற்கு ராகுல் காந்தி ரொம்ப வீரியமா இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து இதுல முக்கியமாக இருக்குன்னு பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. ஸோ தொடர்ந்து இதை குறித்து பேசலாம். இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.